உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். இந்த வீடியோவை நீங்க சாதாரணமாக பார்க்கக்கூடாது. இந்த நாட்டில் எந்த விதமாக ஏழைகளை அலைக்கழிக்கிறார்கள், எந்த அளவில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த நாட்டு ஏழைகளுடைய முகத்தில் அறைகிறார்கள் என்கிற அந்த விஷயத்தை இந்த வீடியோ எடுத்து காட்டுகிறது. என்னுடைய கேள்வி நேரடியாக RSSஐ பார்த்து, பிஜேபியை பார்த்து, நேரடியாக நரேந்திர மோடியின் அரசாங்கத்தை பார்த்து, நீங்க இந்த நாட்டு சேவகரா அல்ல இந்த நாட்டின் மகாராஜாவா என்பதை நீங்க முடிவெடுத்துக் கொள்ள. நான் காவுங்கா நான் கானே தூங்க, நானும் திருட மாட்டேன், யாரையுமே திருட விட மாட்டேன் என்று கூறிய நரேந்திர மோடியின் அரசாங்கத்துடைய ஒரு MLAவின் மகனுடைய திருமணத்தோட வீடியோவை தான் நீங்க பார்க்கிறீர்கள். 5 நிமிடத்திற்காக 70 லட்சம் ரூபாய் வெறும் வானவேடிக்கைக்காக மட்டுமே இவர் செலவழித்திருக்கிறார். அதையும் பெருமையாக எடுத்து காட்டுகிறார்கள். மத்திய பிரதேஷ் பிஜேபியின் அரசாங்கம், டபுள் இன்ஜின் கி சர்க்கார், சீஃப் மினிஸ்டர், ஏராளமான தலைவர்கள், பாபா ராம்தேவ் உட்பட ஏராளமான நபர்கள் இந்த திருமணத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். A big fat wedding happened in Madhya Pradesh. 70 லட்சம் ரூபாய் வெறும் வானவேடிக்கைக்காக மட்டுமே. இந்த நாட்டுடைய நிலையை கொஞ்சம் பாருங்கள். தன்னுடைய அக்கவுண்டில் நீங்க 10 லட்சம் ரூபாய் பணமாக டெபாசிட் செய்தாலே போதும், அடுத்த நிமிடம் உங்களுடைய வீட்டில் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரெய்டு போடுமாம். நிர்மலா சீதாராமனுடைய இந்த புதிய சட்டம், அதை பற்றி மிகவும் ஆழமாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். ஆனால் இந்த திருமணம், இந்த MLAவுடைய பெயர் கோலு என்கிற இந்த நபருடைய மகனுடைய திருமணம், அதிலிருந்து வெளிவரக்கூடிய இந்த காட்சியை ஒட்டுமொத்த நாட்டில் எந்த அளவில் பார்க்கிறார்கள் அதை நீங்கள் பார்க்க வேண்டும். பிஜேபியுடைய செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ், புதிய புதிய கார்கள், அவர்களுடைய லைஃப் ஸ்டைல், பிஜேபி மட்டுமல்ல, காங்கிரஸ், DMK, ADMK, சமாஜ்வாதி பார்ட்டி, இந்த அனைத்து நபர்களுமே மக்களுக்கு தான் நாங்கள் சேவை செய்ய வந்திருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் இவர்களுடைய லைஃப் ஸ்டைல், இவர்களுடைய குழந்தைகளுடைய லைஃப் ஸ்டைல், இதையெல்லாம் பார்த்து நீங்கள் இந்த நாட்டு மக்களை பற்றி சிந்திக்கிறீர்களா இல்லையா என்கிற அந்த கேள்வியும் வெளிவருகிறது. இதே மத்திய பிரதேசத்தில் 2 மணி நேரம் ஒரு பாலத்தில் காத்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி அந்த பாலத்தை கிராஸ் செய்ய முடியாமல் பிரசவ வழியில் இறந்து போனாராம். Just imagine the same state where a MLA is spending 70 lakh rupees on his son's wedding just on crackers. அதே மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு பாலம் இடிஞ்சு அந்த பாலத்தை சரியாக கடக்க முடியாமல் அந்த இடத்தில் 2 மணி நேரம் தாமதமாகி விட்டதாம். அதனால் அந்த பெண்மணி இறந்து போனாராம். இதே மத்திய பிரதேசத்தின் இன்னொரு இன்சிடென்ட், இந்த இடத்தில் 6 குழந்தைகள் அவர்களுக்கு தவறான ரத்தத்தை ஏற்றி அவர்களுக்கு எய்ட்ஸ் வந்து விட்டதாம், HIV இன்ஃபெக்ஷன் அவர்களுக்கு வந்து விட்டதாம் இதே மத்திய பிரதேசத்தில். ஆனால் அரசியல்வாதிகள் அவர்களை கவனம் ஹெல்த் செக்டர், ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அல்ல அரசாங்கத்தை எப்படி நடத்துவது என்று இருக்கிறதா, அல்ல இது போன்ற லாவிஷ் ஸ்பெண்டிங். நீங்கள் கேட்கலாம், அவரோட பணம் இருக்கு, அவர் செலவழிக்கிறார் சார், எதற்கு உங்களுக்கு வைத்து வழி? அவங்க தான் 2000 ரூபா, 3000 ரூபா, 5000 ரூபான்னு கொடுக்குறாங்கல்ல அக்கௌண்ட்டில், அதை வாங்கிட்டு வாயை பொத்திட்டு இருக்கலாமா இல்லையா? அப்போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ED, IT ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய யாருக்கும் எதிராகவே வேலை பார்க்க மாட்டார்களா என்கிற இந்த கேள்வி. பிளாக் மணி ஸ்க்ரூட்டனி, நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொண்டு வந்த இந்த புதிய சட்டத்தை பற்றி மிகவும் ஆழமாக பேச வேண்டும். பிஜேபி அல்ல ஆளும் கட்சிகள் கொடுக்கக்கூடிய சலுகைகள், நீங்கள் நல்ல ரோடு போட்டு தந்தீங்க, நல்ல கல்வியை கொடுக்குறீங்க, நல்ல சுகாதாரத்தை கொடுக்குறீங்க, நல்ல சுற்றுச்சூழலை கொடுக்குறீங்க, அதனால் நாங்கள் வரியை வசூலிக்கிறோம். எந்த விதமான வரி?
வரியா அல்ல வசூல் வேட்டையா என்று இந்த பதிவில் நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு முன் ஒரு சிறிய கோரிக்கை. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே தயவு செய்து கீழே கமெண்டில் ஹாய் ஹலோ வணக்கம் அல்ல உங்களுடைய கேள்விகள் கருத்துக்களை எழுத தொடங்கிவிடுங்கள். இதனால் இந்த வீடியோவை ஏராளமான நபர்களுக்கு எடுத்துச் செல்லலாம், யூடியூபுடைய அல்காரிதத்தை உடைக்கலாம். காரணம், இது போன்ற உண்மைகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தண்டனை எங்களுக்கு கிடைக்கிறது. எங்களுடைய வீடியோக்கள் பெரிய அளவில் போகாதபடி முடக்கக்கூடிய வேலையை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக தான் இந்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைபை தட்ட மறக்காதீர்கள். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து எங்களுக்கு உங்களால் முடிந்த உதவியும் நீங்கள் செய்யலாம். சரி, 70 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு நபர் பட்டாசு மட்டும் வெடிக்கிறார், வான வேடிக்கை மற்றும் வெடிக்கிறார். ஆனால் நிர்மலா சீதாராமனுடைய இந்த சட்டத்தை கேளுங்கள், அரசியல்வாதிகளுக்கு கிடையாது, உங்களுக்கும் எனக்கும் மற்றும் தான். உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் 10 லட்சம் ரூபாய் கேஷாக டிபாசிட் செய்ய போனீர்கள்னா பேங்க் வங்கி அதிகாரி நேரடியாக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் செய்து அந்த தகவலை கொடுப்பாராம். அடுத்த நிமிடமே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்களோட வீட்டுக்கு வந்து சோதனையிடுவார்களாம். சோதனையிடும் போது உங்கள் வீட்டில் அந்த 10 லட்சத்தையும் தாண்டி கொஞ்சம் 1 லட்சமோ 50,000மோ 20,000மோ கேஷ் இருந்துருச்சுன்னா அதற்கான விளக்கத்தை நீங்கள் கொடுக்கணுமாம். கேஷ் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, இதற்காக 84% பெனல்ட்டி. 10 லட்சம் ரூபா போட்டிங்கன்னா 8,40,000 ரூபாய் பெனல்ட்டி நீங்கள் செலுத்தணுமாம் அரசாங்கத்திற்கு. ரெண்டாவது, ப்ராப்பர்ட்டி 10 லட்சம் ரூபாய் எப்படி சார் இருக்கும்? அதெல்லாம் யாருக்கிட்டே இருக்கும். ஓகே, நீங்கள் ஒரு நிலத்தை விற்கிறீங்க, ஒரு வீட்டை விற்கிறீங்க, இல்லை வாங்குறீங்க. பல இடங்களில் நீங்கள் பார்த்தீர்கள்னா கேஷ் டிரான்சாக்ஷன் நடக்கும், கொஞ்சமாச்சும் நடக்கும், ஒரு 2-3 லட்சமாச்சும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி 20,000 ரூபாய் ஒருத்தர்கிட்ட வாங்குறீங்களோ கொடுக்குறீங்களோ 20,000 ரூபாய் கேஷாக நீங்கள் வாங்கினீங்கனாலோ கொடுத்தீர்கள்னாலோ ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷனில் அது இல்லீகல். தட் இஸ் கம்ப்ளீட்லி இல்லீகல். யூ கேனாட் transact more than 20,000 rupees it seems. Receiving more than 2 lakh rupees in a single day. ஒரு நாளில் 2 லட்சம் ரூபாய் கேஷாக நீங்கள் வாங்கினீர்கள்னா 100% பெனல்ட்டி போடுவார்களாம். 100% பெனல்ட்டி, அதாவது 2 லட்சம் ரூபாய் அப்படியே போயிடும். ரெண்டாவது, கேஷ் லோன். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரிலேட்டிவ்ஸ்கிட்ட போய் என்கிட்ட ஒரு 50,000 கூட அடுத்த மாதம் நான் கொடுத்துட்றேன், நீங்கள் கடன் வாங்குறீங்க இல்லையா, அந்த கடனும் இதற்கு மேலே நீங்கள் கேஷாக வாங்கக்கூடாது. அந்த கடனும் அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான் ஆகணும் என்கிற ஒரு விஷயத்தை நிர்மலா சீதாராமன் எடுத்து வைத்திருக்கிறார். நேரடியாக பேங்க்குடைய ஸ்டாஃப் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த தகவலை கொடுப்பார்களாம். இதைத்தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார். சரி, இப்போ நான் இன்னொரு விஷயத்தை அலசி பார்க்க ட்ரை பண்ணேன். அதாவது இந்த அளவில் ஒரு வெட்டிங்கில் செலவாகி இருக்கிறது. 70 லட்சம் ரூபாய்க்கான வான வேடிக்கை பட்டாசை கொளுத்தி இருக்கிறார்கள். அப்போது அந்த அரசியல் கட்சியுடைய நிலையும் கொஞ்சம் பார்க்கணுமா இல்லையா? ஒவ்வொரு வருடமும் ஆனுவல் ஆடிட் நடக்கும். ஒவ்வொரு அரசியல் கட்சியுடைய ஆனுவல் ஆடிட். எவ்வளோ நீங்கள் சம்பாரிச்சிங்க, எவ்வளோ உங்கள்கிட்ட நிதி வந்தது, இது எல்லாத்தையுமே அவர்கள் வந்து டிஸ்க்ளோஸ் செய்யணும். அதே முறையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இந்தியாவில் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியான பிஜேபியோடைய ஆனுவல் ரிப்போர்ட் என்னுடைய கைக்கு வந்தது. 2024 இவர்கள் வெளிவிட்ட ஆனுவல் ரிப்போர்ட். இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை படித்து பார்க்கும்போது தான் எனக்கு இந்த ஒட்டுமொத்த ரிப்போர்ட்டிற்கான அர்த்தமே புரிந்தது. 2014ஆம் ஆண்டு இந்த அரசியல் கட்சி கையில் 84 கோடி ரூபாய் இருந்தது. 84 crore rupeesக்கான ஃபிக்ஸ்ட் அசெட் சொத்துக்கள். இன்னைக்கு தேதியில் இந்த ஃபிக்ஸ்ட் அசெட் பிஜேபி கையில் இருப்பது 1200 கோடி ரூபாய். இதில் கட்டடங்கள் இருக்குது, பிஜேபி ஆஃபீஸ் இருக்குது, பிஜேபிகிட்ட இருக்கக்கூடிய அனைத்துமே நீங்கள் பார்த்தீர்கள் லாவிஷ் பெரிய அளவில் தான் இருக்கும். ஸோ அந்த நிலையில் கடந்த 11 ஆண்டுகளில் 84 கோடி ரூபாயில் இருக்கக்கூடிய செட் இன்னைக்கு 1200 கோடி ரூபாயாக ஜம்ப் ஆகியிருக்கிறது. கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் இன் தேர் அக்கவுண்ட் 700 கோடி ரூபாயாக 2014 இருந்தது. 2014ஆம் ஆண்டு 700 crores.
இந்த ரிப்போர்ட் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா 7,000 கோடி ரூபாய் 7,000 crore rupees இவர்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிறது. இதற்கும் தாண்டி இன்னொரு ரிப்போர்ட் வெளியில் வந்திருக்கு, அதில் 10,000 சில்லற கோடி, அதை நான் அடுத்த சொல்கிறேன். பட் ஆஸ் பர் த லாஸ்ட் ஆனுவல் ஆடிட் ரிப்போர்ட் ஆஃப் பிஜேபி, இட் ஷோஸ் தே ஹாவ் 7,000 crore. Just in last 1 year, BJP got 1,700 crore. நான் खाऊंगा நான் खाने दूंगा, நரேந்திர மோடியோட இந்த டயலாக். 2014ஆம் ஆண்டு பிஜேபியிடம் இருந்த மொத்த சொத்துக்கள், மொத்த கேஷ், டிபாசிட்ஸ், ஃபிக்ஸ்ட் அசெட் எல்லாத்தையுமே சேர்த்தால் கூட 780 கோடி ரூபாய். இன்னைக்கு பிஜேபியிடம் இருக்கக்கூடிய சொத்துக்கள், கேஷ் எல்லாமே சேர்த்தீர்கள்னா 9,000 crore. இது போன வருஷத்திற்கான கணக்கு, இந்த வருஷத்துக்கான கணக்கு இன்னும் வந்திருக்கு, அதை நான் எடுத்து காட்டுறேன். which they have given on ad audit, it is 9,000 crore. So donation 2014ல பிஜேபிக்கு 640 கோடி ரூபாய் வருமாம். 2023-24ஆம் ஆண்டு மட்டுமே இவர்களுக்கு வந்த டொனேஷன் 3,900 கோடி ரூபாய், ஜஸ்ட் இன் 1 year. அனைத்தையுமே நீங்கள் பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் பிஜேபி இந்த பணத்தை சூறையாடி இருக்கிறது. டாடா குரூப் இருக்கு, இப்போ சமீபத்தில் 44,000 கோடி ரூபாய்க்கான ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை பிஜேபி மத்திய அரசாங்கம் வழங்கியிருக்கிறது. அதற்கு பதிலாக டாடா குரூப் என்ன செய்தார்கள்? டாடா குரூப் பிஜேபியுடைய கட்சி நிதியாக 758 கோடி ரூபாயாக கொடுத்திருக்கிறார்கள். அப்போ ஒரு ப்ராஜெக்டை கொடுங்கள், அந்த ப்ராஜெக்டுக்கு பதிலாக பிஜேபியின் கட்சி நிதியில் நீங்கள் பணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதைத்தான் இவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். அப்புறம் எப்படி இது போன்ற எம்எல்ஏக்கள் 70 லட்சம் ரூபாய், 1 கோடி ரூபாய், 2 கோடி ரூபாய்க்கு பட்டாசு வெடிக்க மாட்டார்கள்? இந்த இடத்தில் நீங்கள் நேபாளில் நடந்த அந்த ஜென்சி போராட்டத்தை, கிளர்ச்சியை பார்க்க வேண்டும். அங்கு நடந்த கிளர்ச்சிக்கான காரணம் என்ன? அரசியல்வாதிகளுடைய லைஃப் ஸ்டைல், அவர்களுடைய மகன்கள் மகள்களுடைய லைஃப் ஸ்டைல், குழந்தைகளுடைய லைஃப் ஸ்டைல், அது எதிர்த்து தான் ஜென்சி ரோட்டில் இறங்கினார்கள். எங்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை, எங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை, எங்களுக்கு சரியான சலுகைகள் கிடைக்கவில்லை, சரியாக பாலத்தை கட்டாமல் ஒரு பெண்மணி உயிரிழக்கிறார், பாலம் இடிஞ்சு விழுந்து உயிரிழக்கிறார்கள், ரோட்டில் போய் கொண்டிருக்கும் போது நாங்கள் உயிரிழந்து கொண்டிருக்கிறோம், பெட்ரோல் மீது நீங்கள் போடக்கூடிய அந்த வரி, ஆனால் எங்களுக்கு அந்த பெட்ரோல் கூட சரியாக கிடைப்பதில்லை, உலகத்திலேயே மிக உயர்ந்த விலையில் தான் நாம் எல்பிஜி வாங்கி கொண்டிருக்கிறோம். அப்போது இந்த நாட்டு அரசாங்கம் என்னதான் செய்கிறது? யாருக்காக இந்த அரசாங்கம் வேலை பார்க்கிறது? ஒரு சில கார்ப்பரேட் அவர்களுக்காக அல்ல, இது போன்ற எம்எல்ஏ எம்பிக்களுடைய லாவிஷ் லைஃப் ஸ்டைலுக்காக நீங்கள் அரசாங்கத்தை நடத்துகிறீர்களா? இது ஒரு மிகப்பெரிய வார்னிங். பிஜேபிக்கு வார்னிங், ஆர்எஸ்எஸ்ஸிற்கான வார்னிங் அல்ல, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சிக்குமே ஒரு வார்னிங். அது டிஎம்கேவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், இல்லை எந்த கட்சியாகவே இருக்கட்டும். இந்த நாட்டில் நீங்கள் அரசியல் பணியில் வரும்போது மக்களுக்கு சேவை செய்ய வருகிறீர்களா அல்ல இது போன்ற சொத்துக்களை வளைத்து போடுவதற்காக வருகிறீர்களா என்கிற அந்த கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டும். ஜென்சிக்கான உதாரணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மீண்டும் அந்த வீடியோக்களை பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் ஒட்டுமொத்த ஆட்சியை பிடுங்கி வீசினார்கள் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள். இந்த நாட்டில் அப்படி நடக்கக்கூடாது, இந்த நாட்டில் அப்படி நடக்கவும் நடக்காது. ஆனால் அரசியல்வாதிகள் நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா என்கிற அந்த கேள்வி. மோகன் பாகவத், ஆர்எஸ்எஸ்ஸின் ஹெட், இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீர்கள்னா உங்களுடைய பிஜேபியை சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். இந்தர் குமாராக இருக்கட்டும் அல்ல தேத்தாத்ரே ஹஸ்போலேவாக இருக்கட்டும், உங்களுடைய அரசியல் கட்சி, அதில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டி லாவிஷ் ஷோ ஆஃப், இதை எப்போ நீங்கள் தடுத்து நிறுத்துவீர்கள்? ஏன்னா நீங்களே தடுத்து நிறுத்த மாட்டீர்கள். காரணம், டெல்லியில் மட்டுமே நீங்கள் 150 கோடி ரூபாய் செலவில் உங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை கட்டியிருக்கிறீர்கள். கட்டி கொடுத்தார்களா, கட்டினீர்களா? அதை நீங்கள் பார்க்கணும். 2004ஆம் ஆண்டு காங்கிரஸிடம் 38 கோடி ரூபாய் அவர்களுடைய அசெட் இருந்தது. இந்த டேட்டாவை ரொம்பவே முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டும். அஜய் மாக்கன் பார்லிமெண்ட்டில் இந்த டேட்டாவை எடுத்து காட்டியிருக்கிறார். Congress had 34 crore rupees in their bank account in 2004. At the same time, BJP had 88 crore. 88 கோடி ரூபாய் அவர்களுடைய கையில் இருந்தது. 2009ஆம் ஆண்டு
காங்கிரஸோட அரசாங்கம் இருக்கும்போது 221 கோடி ரூபாய் காங்கிரஸிடமும் பிஜேபியிடம் 150 கோடி ரூபாய். அந்த பேலன்ஸை நீங்கள் பாருங்கள், ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது, ஆனால் ஒரு சிறிய வித்தியாசத்தில் இது இருந்தது. 2014ஆம் ஆண்டு 390 கோடி ரூபாய் காங்கிரஸிடமும் பிஜேபியிடம் 295 கோடி ரூபாய் இருந்தது. இங்கேயும் செக் அண்ட் பேலன்ஸ் சரியாக தான் இருக்கிறது. 2014ஆம் ஆண்டு பிஜேபி வரும்போது 295 கோடி ரூபாய் வைத்திருந்தார்கள். அடுத்த 2019ஆம் ஆண்டு வருவதற்குள் காங்கிரஸிடம் 315 கோடி ரூபாயும் பிஜேபியிடம் 3562 கோடி ரூபாயாக ஜம்ப் ஆகிறது. அதற்கு அடுத்த 5 வருடத்தில் நீங்கள் பாருங்க, காங்கிரஸிடம் இருந்த பணம் பாதிக்கும் குறைவாக குறைகிறது, 133 கோடி ரூபாய். ஆனால் பிஜேபியிடம் இந்த தொகை 10,107 கோடி ரூபாயாக உயர்ந்து விடுகிறது. இவர்களுடைய பேங்க் அக்கவுண்டில் இருக்கக்கூடிய கேஷ் மட்டுமே, நிதி மட்டுமே. அப்போ எந்த விதமான செக் அண்ட் பேலன்ஸ் இந்த நாட்டில் நடக்கிறது? எதற்காக தேர்தல் ஆணையம், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை? இவர்கள்ட்ட இவ்வளோ பணம் எப்படி வந்தது? அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். எலக்ட்ரோரல் பாண்ட் வழியாக மட்டுமே 6,500 கோடி ரூபாய் பிஜேபிக்கு மட்டுமே போயிருக்கிறது. 6,500 crores. மீதம் இருக்கக்கூடிய மக்களா இந்த நிதியை கொடுத்தார்கள், டொனேஷன் வழியாக இந்த பணம் வந்தது என்று பிஜேபி கூறுகிறது. மக்கள் கொடுத்தார்களா? கிடையாது. கார்ப்பரேட் பிஸ்னஸ்மேன் ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து, அந்த ப்ராஜெக்ட் ஒரு சாதாரணமாக ரோட்டை போட்டு பாருங்கள், கான்ட்ராக்டர்கள்ட்ட இருந்து அந்த பணத்தை வசூலிக்கிறார்கள். 10% பிஜேபிக்கு போகணும், டைரெக்டாக பார்ட்டி அக்கௌண்ட்டில் போகணும். அதுக்கப்புறம் எம்எல்ஏ எம்பிக்களுக்கு தனி 100 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்டை நீங்கள் கட்டினீர்கள்னா 35% வெறும் லஞ்சமாக கொடுக்கிறார் ஒரு கான்ட்ராக்டர். அதனால்தான் இந்த தரமற்ற ரோடுகளை நீங்கள் பார்க்கிறீர்கள், தரமற்ற பாலங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பில்டிங்கை நீங்கள் எடுத்து காட்டுங்கள், சரியாக இருக்கிறதா? தரமாக இருக்கிறதா? எப்படி இது போன்ற எம்எல்ஏக்கள், இது போன்ற எம்பிக்கள், இது போன்ற அரசியல்வாதிகள் அவர்கள் அக்கௌண்ட்டில் இந்த அளவில் கோடிக்கணக்கான ரூபாய் வந்தது என்கிற இந்த கேள்வியை எதற்காக இன்கம் டேக்ஸ் கேட்பதில்லை? எதற்காக அவர்கள் மீது சிபிஐ என்கொயரி நடப்பதில்லை? நடந்தால் கூட எதிர்கட்சியில் இருக்கும்போது உங்கள் மீது இடி சிபிஐ வழக்கு, பிஜேபியில் இணைந்தவுடன் அனைத்து வழக்குமே சப்சைட். There is no question asked. It is a warning to each and every politician who shows their wealth, their lifestyle in public. Please understand. இந்தியாவில் இன்னைக்கும் 85 கோடி மக்கள் ராஷன் வரிசைகளில் தன்னுடைய வாழ்க்கைக்காக அந்த 5 கிலோ அரிசி, 5 கிலோ கோதுமை வாங்கி நடத்தி வருகிறார்கள். நீங்கள் வேணா கூறலாம், we have crossed 4 trillion economy என்று. ஆனால் இன்னைக்கும் இந்த 4 trillion எக்கனாமிக்கான அந்த கனவிற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை நீங்கள் பார்த்தீர்கள். வெறும் 1% மக்கள் கையில் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய 40% சொத்துக்கள் இருக்கு. 60%, 99% மற்ற மக்கள் கையில் இருக்கு. அப்போ இந்த 4 trillion எக்கனாமி இந்த நாட்டு மக்கள் சட்டை பையில் போகவில்லை, 1% கார்ப்பரேட் கையில் தான் போயிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அருகில் இருக்கக்கூடிய QR கோடையும் ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.